ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் என்ன சற்றுமுன்பு பள்ளிக் கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் மாணவிகளுடைய அந்த தேர்ச்சி சதவீதம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது தேர்வு எழுதிய மொத்த மாணவரோட எண்ணிக்கை 8,11,172. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3,84,351. மாணவிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 4,26,821. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ச்சி பெற்றவர்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா 91.17%. மாணவிகள் பொறுத்த வரைக்கும் 4,04,143, 94% பாஸு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,35,396, 87.26% வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலைப்பள்ளி 7,534. அதே மாதிரி 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப்பள்ளி எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1,964. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 241. அரசு பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 85%. அரசு உதவி பெறும் பள்ளி வந்து 92. தனியார் சுயநிதி பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 98.09%. இருபாலர் பள்ளிகள் 91.61%. பெண்கள் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 94.46%. ஆண் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 81.37% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம்: அறிவியல் பாடப்பிரிவு 94, வணிகவியல் 86, கலைப்பிரிவில் 72, தொழிற்பாடம் 78. முக்கிய பாடங்களில் தேர்ச்சி வீதம். ஸோ அதிக தேர்ச்சி வீதம்னு பார்த்திங்கன்னா உயிரியலில் தான் 98 வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கணினி அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா 99 வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. பாட்னியில் 91, ஜுவாலஜியில் 96 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் எல்லாமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். +1 தேர்வு முடிவுகள் 2024. அரசு பள்ளி 85, அரசு உதவி பெறும் பள்ளி 98, தனியார் சுயநிதி 98, இருபாலர் 91, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 94. +1 தேர்வு முடிவுகள் வெளியீடு: கடந்த ஆண்டு 90.93 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 91.17% மாணவர்கள் தேர்ச்சி. அதாவது 8,11,172 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 7,39,539 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவிகள் பர்சன்டேஜ் வந்து 94.69. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 87.26% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 91.70% வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடந்து முடிந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. 91.17% மாணவர்கள் இதில் தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், மேலதிக விவரங்கள். தமிழ்நாடு அரசுடைய மாநில பாடத்திட்டத்தில் படித்த 11ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசுடைய அரசு தேர்வுகள் இயக்குனர் சேதுராம் வர்மா இதனை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இந்த ஆண்டிற்கான 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 91.17% இருக்கின்றது. மொத்தம் 8,11,172 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 7,39,539 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். தேர்ச்சி விகிதம் என்பது 91.17% இருக்கின்றது. மாணவியர் 94.69%, மாணவர்கள் 87.26% தேர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். மாணவர்களை விட மாணவியர் 7.43% அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தேர்ச்சி வீதம் என்பது அதிகரித்திருக்கின்றது. கடந்த ஆண்டு 7,76,844 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 7,06,413 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். தேர்ச்சி விகிதம் என்பது 90.93% இருந்தது. இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறையுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் மேல்நிலை பள்ளிகள் 7,534 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த தேர்வில்
தேர்வு எழுதினர். மொத்தம் இந்த 100% தேர்ச்சி பெற்ற மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 1964. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 241 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. பள்ளி வாரியாக அரசு பள்ளிகள் 85.75% தேர்ச்சியும், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 92.36%, தனியார் சுயநிதி பள்ளிகள் அதிகபட்சமாக 98.09% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதே போல இருபாலர் பள்ளிகள் 91%, பெண்கள் பள்ளிகள் 94%, ஆண்கள் பள்ளிகள் 81% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. பாட வாரியாக அறிவியல் பாடப்பிரிவில் அதிகபட்சமாக 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். வணிகவியல் பாடப்பிரிவில் 86.93% தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கின்றது. கலை பிரிவில் 72.89%, தொழில் பாடப்பிரிவில் 78.72% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல பாட வாரியாக தேர்ச்சியை பொறுத்தவரை இயற்பியல் பாடத்தில் 97.23%, வேதியியல் பாடத்தில் 96.20%, உயிரியல் பாடத்தில் 98.25%, கணிதத்தில் 97.21% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தாவரவியல் பாடத்தில் 91.88%, விலங்கியலில் 96.40%, கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 99.39% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். வணிகவியல் பாடத்தில் 92.45%, கணக்கு பதிவியலில் 95.22% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 8418 இருந்திருக்கின்றது. பாடவாரியாக தமிழில் 8 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 13 மாணவர்களும், இயற்பியலில் 696 மாணவர்களும், வேதியியலில் 493 மாணவர்களும், உயிரியலில் 171 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். கணிதத்தில் 779 மாணவர்களும், தாவரவியலில் 2 மாணவர்களும், விலங்கியலில் 29 மாணவர்களும், கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 3432 மாணவர்களும், வணிகவியல் பாடத்தில் 620 மாணவர்களும், கணக்கு பதிவியலில் 415 மாணவர்களும், பொருளியல் பாடத்தில் 741 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 288 மாணவர்களும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 293 என மொத்தமாக 8418 மாணவர்கள் இந்த 100% மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றார்கள் பாடவாரியாக. அதே போல மொத்த மாற்றுத்திறனாளிகள் 8221 பேர் இந்த தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். அதில் 7504 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தேர்ச்சி விகிதம் என்பது 91.27% இருக்கின்றது. அதே போல 187 சிறைவாசிகள் தேர்வு எழுதியதில் 170 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த தேர்ச்சி விகிதம் என்பது சற்று அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2022 ஆண்டில் 90.07%, அதற்கு பின்பாக அடுத்த ஆண்டில் 90.93% இந்த தேர்ச்சி விழுக்காடு என்பது இந்த ஆண்டு 91.17% அதிகரித்திருப்பதாக பார்க்க முடிகின்றது. அதே போல மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட வாரியாக கோவை மாவட்டம் 96.02%, ஈரோடு 95.56%, திருப்பூர் மாவட்டம் 95.23%, விருதுநகர் மாவட்டம் 95.06% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அரியலூர் மாவட்டம் 94.96%, பெரம்பலூர் மாவட்டம் 94.82%, சிவகங்கை மாவட்டம் 94.57%, அதே போல திருச்சி மாவட்டம் 94%, கன்னியாகுமரி மாவட்டம் 93.96%, தூத்துக்குடி மாவட்டம் 93.86% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டம் 93.32%, தென்காசி மாவட்டம் 93.02% என கிட்டத்தட்ட ஒரு 23 மாவட்டங்கள் 90% மேல் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பார்க்க முடிகின்றது. அதே போல குறைவான தேர்ச்சி விகிதத்தை பார்க்கையில் வேலூர் மாவட்டம் 81.40% தேர்ச்சி பெற்றிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் 85.54%, கள்ளக்குறிச்சி மாவட்டம் 86.0%, அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் 86.39%, திருப்பத்தூர் மாவட்டம் 86.88%, காஞ்சிபுரம் மாவட்டம் 86.98% என குறைந்தபட்சமாக தேர்ச்சி விகிதத்தை பள்ளிக்கல்வித்துறையுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காரைக்கால் 96.27%, பாண்டிச்சேரியில் 97.8% என தேர்ச்சி விழுக்காடு என்பது பதிவாக இருக்கின்றது. மொத்தம் 91.17% இருக்கின்றது. மொத்தம் தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒப்பிடுகையில் மொத்தம் தேர்ச்சி விழுக்காடு என்பது 91 விழுக்காடாக பதிவாகி இருக்கின்றது. 91.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 8% மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுதேர்வு எப்பொழுது நடைபெற இருக்கிறது? அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் பிரபாகரன்.
நிச்சயமாக தற்பொழுது இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய அந்த சதவீதம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது 92% அளவில் தேர்ச்சி என்பது இருந்திருக்கின்றது. 91.17% இருக்கின்றது. கிட்டத்தட்ட 8% மாணவர்கள் தேர்ச்சி அடையவில்லை என்று பள்ளி கல்வித்துறையுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் உடனடியாக 12ஆம் வகுப்புக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கான தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிக்கை என்பது இன்று மாலைக்குள்ளாக வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஏற்கனவே மாணவர்கள் 12ஆம் வகுப்பு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் ஏற்கனவே விதிகளில் இருப்பதால் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு செல்வதற்கான தடை இல்லை என்று பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் மாணவர்கள் உடனடியாக அவர்கள் தோல்வியடைந்த பாடங்களில் அவர்கள் உடனடி தேர்வு எழுதி அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் எந்த ஒரு தடையுமின்றி அவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்திருக்கின்றது. மாணவர்கள் அரியருடனே சென்று அடுத்து 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த துணைத் தேர்வையும் அவர்கள் எழுதி தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம் என்று 2 வாய்ப்புகள் அவர்களுக்கு இருப்பதாகவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. பிரபாகரன், தற்போது இந்த தேர்வு முடிவுகளை பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து அதிகரிப்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கான முக்கிய காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக கடந்த அதாவது மொத்தமாக 5 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் அதில் ஓராண்டு முழுமையாக இந்த கொரோனா காலத்தினால் 100% தேர்ச்சி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக 96.04%, அதன் பின்பாக அதாவது 2020 96.04%, அதன் பின்பாக 100% தேர்ச்சி என்பது கொரோனா காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் 90%, அதே போல 90.93%, தற்பொழுது 91.17% என்பது தேர்ச்சி விழுக்காடாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் மாணவர்கள் அந்த SSLC தேர்வு அதற்கு முன்பாக படித்திருந்த மாணவர்கள் தற்பொழுது இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரை வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் இந்த 7.5% இடஒதுக்கீடு, அதே போல மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பாடம் மட்டுமல்லாது 11ஆம் வகுப்பு பாடத்தையும் அவர்கள் மேற்கல்வியில் செல்லும் பொழுது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதற்கு எளிதாகும் அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் ஏற்ற வகையில் மாணவர்களை தயார் செய்திடும் வகையில் தற்பொழுது அரசு பள்ளிகளில் பயிற்சி என்பது கொடுக்கப்படுகின்றது. நீட் மட்டுமல்லாது JEE, அதே போல அனைத்து வகையான தேசிய அளவிலான தேர்வுகளிலும் மாணவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி கலந்து கொள்வதற்காக 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்தை முழுமையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்து செயல்படுத்தப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பல இடங்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் என்பது எடுக்கப்பட்டு மாணவர்கள் எந்த பாடத்தில் அவர்களுக்கு தேர்ச்சி என்பது குறைவாக இருந்ததோ அதனை மாணவர்கள் நிச்சயமாக அந்த தேர்ச்சி மதிப்பெண்களுக்காக அவர்களை உத்வேகத்துடன் செயல்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. அதே போல மாணவர்களுக்கான இந்த போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வது, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான அந்த இலவச கல்வி, மேற்கல்வியில் அரசு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், அதே போல உயர்கல்வி படிக்கும் பொழுது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஊக்கம் ஆகியவற்றின் காரணமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மட்டுமல்லாது தேர்ச்சி விழுக்காடும் அதிகரித்திருக்கின்றது. வரக்கூடிய காலங்களில் மேலும் அதிகரிக்கும் என்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி முடித்ததன் பின்பாக தொழிற்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்துமே அரசே செலவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மாணவர்களை படிக்க வைப்பது என்பது மாணவர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளிப்பதுடன் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருப்பதால் மாணவர்களை அதிக அளவில் சேர்க்கின்றார்கள். அதே வேளையில் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடும் தற்பொழுது அதிகரித்திருப்பதாக பார்க்க முடிகின்றது. பிரபாகரன், அதே போல இந்த முறை மாணவர்கள் எந்தெந்த பாடப்பிரிவுகளில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளும் விதமாக அரசு தேர்வுகள் இயக்ககம் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது, அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இன்றைய தினம் இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் அவர்களுடைய எமிஸ் இந்த இணையதளத்தில் அவர்களுடைய பதிவெண்களுடன் அவர்களுடைய தொலைபேசி எண்களும் இணைக்கப்பட்டிருக்கும். அதன்படி தொலைபேசி எண் இணைக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு அவர்கள் 11ஆம் வகுப்பு அந்த பொதுத் தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். அதே போல மாணவர்களும் இணையதளத்தில் சென்று தங்களுடைய மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். அரசு தேர்வுகள் இயக்கக்கூடிய இணையதளமான dge.tn.gov.in என்கின்ற இணையதளத்திலும் tnresults.gov.in என்கின்ற 2 அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் சென்று மாணவர்களை தங்களுடைய அந்த மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள முடியும். அதே போல அடுத்ததாக தற்காலிக அந்த மதிப்பெண் பட்டியல் வந்ததன் பின்பாக அடுத்ததாக அவர்கள் பள்ளிகளில் சேருவதற்கு அந்த மதிப்பெண் பட்டியலை அவர்கள் பயன்படுத்த முடியும். அதே போல இந்த இணைய வசதி இல்லாத மாணவர்கள் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று தங்களுடைய அந்த மதிப்பெண்களை தெரிந்து கொள்ள இயலும். தலைமை ஆசிரியர்கள் மூலமாக பள்ளிகளில் மொத்த மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி பட்டியலை முழுமையாக அவர்கள் பதிவிறக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் இந்த 11ஆம் வகுப்பு பாடத்தை பொறுத்தவரை 8418 மாணவர்கள் இந்த 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். தமிழில் அது
8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் 13 மாணவர்களும், இயற்பியலில் 696 மாணவர்களும், வேதியியல் பாடப்பிரிவில் வேதியியல் பாடத்தில் 493 மாணவர்களும், உயிரியல் பாடத்தில் 171 மாணவர்களும், கணிதத்தில் 779 மாணவர்களும், தாவரவியல் பாடத்தில் 2 மாணவர்களும் இந்த 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். விலங்கியல் பாடத்தில் 29 மாணவர்களும், கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 3432 மாணவர்களும் இந்த தேர்ச்சி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். வணிகவியல் பாடத்தில் 620 மாணவர்களும், கணக்கு பதிவியலில் 415 மாணவர்களும், பொருளியல் பாடத்தில் 741 மாணவர்களும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 288 மாணவர்களும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 293 மாணவர்கள் என மொத்தமாக 8418 மாணவர்கள் இந்த 100 மதிப்பெண்களை பெற்றிருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்கத்துடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரபாகரன், இந்த முறை எந்தெந்த மாவட்டங்களில் அதிக தேர்ச்சி விகிதங்களை நம்மால் பார்க்க முடிகிறது? நிச்சயமாக தேர்ச்சி விகிதங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 96.02% என்பது தேர்ச்சி விழுக்காடாக பார்க்கப்படுகின்றது. அதிகபட்சமாக 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் 96.02% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். கோவை மாவட்டம் முதலிடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் 95.56%, திருப்பூர் மாவட்டம் 95.23% என மொத்தமாக இந்த 3 மாவட்டங்களும் முதல் 3 இடத்தில் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக விருதுநகர் மாவட்டம் 95.06%, அரியலூர் மாவட்டம் 94.96%, பெரம்பலூர் மாவட்டம் 94.82% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் 94.57%, திருச்சி மாவட்டம் 94%, கன்னியாகுமரி மாவட்டம் 93.96% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் 93.86%, திருநெல்வேலி மாவட்டம் 93.32%, தென்காசி மாவட்டம் 93.02% மொத்தமாக 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் 92.83%, நாமக்கல் மாவட்டத்தில் 92.58%, கரூர் மாவட்டத்தில் 92.28% சராசரி தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருக்கின்றது. மதுரை மாவட்டம் 92.07%, சென்னை மாவட்டம் 91.68%, உதகை மாவட்டம் 91.37%, அதே போல சேலம் மாவட்டம் 91.30%, நாகப்பட்டினம் மாவட்டம் 91.09% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. கடலூர் மாவட்டம் 91.01%, செங்கல்பட்டு மாவட்டம் 90.85 விழுக்காடும், தர்மபுரி மாவட்டம் 90.49%, தேனி மாவட்டம் 90.08%, திண்டுக்கல் மாவட்டம் 89.41% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் 89.07%, திருவண்ணாமலை மாவட்டம் 88.91%, புதுக்கோட்டை மாவட்டம் 88.02%, ராணிப்பேட்டை மாவட்டம் 87.86%, கிருஷ்ணகிரி மாவட்டம் 87.82%, திருவாரூர் மாவட்டம் 87.15% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் 86.98%, திருப்பத்தூர் மாவட்டம் 86.88%, மயிலாடுதுறை மாவட்டம் 86.39% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. கடைசி 3 இடத்தில் வேலூர் மாவட்டம் 81.40%, திருவள்ளூர் மாவட்டம் 85.54%, கள்ளக்குறிச்சி மாவட்டம் 86% தேர்ச்சி பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரபாகரன், வழக்கம் போலவே இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளை அதிக தேர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்னவாக உள்ளது? இந்தாண்டு தேர்ச்சி விழுக்காட்டை பொறுத்தவரை மொத்தமாக 91.17% தேர்ச்சி என்பது தேர்ச்சி விழுக்காடை பெற்றிருக்கின்றது. மொத்தம் மாணவியர் இந்த ஆண்டு தேர்வை 4,26,821 மாணவியர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள். மாணவர்கள் 3,84,351 மாணவர்கள் இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதன்படி மாணவியர் 4,04,143 மாணவியர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். 94.69% தேர்ச்சி விழுக்காடாக இருக்கின்றது. மாணவர்கள் 3,35,396 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தேர்ச்சி விழுக்காடு என்பது 87.26% இருக்கின்றது. மாணவர்களை விட மாணவியர் 7.43% என்பது தேர்ச்சி விழுக்காடு அதிகமாக பெற்றிருப்பதாக தெரிகின்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரை இந்த விழுக்காடு என்பது மிக குறைந்த அளவில் இருந்த நிலையில் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகளை பார்க்கும் பொழுது 7.43% மாணவர்களை விட மாணவியர் அதிகபட்சமாக தேர்ச்சி அடைந்திருப்பது புள்ளி விவரங்களில் தெரிய வருகிறது.